சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிதான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25வது அதிகாரம். அதிலே 4வது வசனத்திலே கடைசி பின்பகுதி மாத்திரம் நாம் இந்த நாளிலே அந்த வார்த்தைகளை படித்து நாம் தியானிக்கலாம். ஏசாயா 25வது அதிகாரம், தீர்க்கதரிசன புத்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். இங்கே இந்த பின்பகுதியில் உள்ள வசனத்தை மாத்திரம் பார்க்கும்போது, கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், அவர்களுடைய சீரல் அப்படி இருக்கும்போது, ஆனா ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றது குறித்து இங்க பார்க்கும்போது, நீர் ஏழைக்கு பெலனுமா இருக்கிறேன். அன்பானவர்களே, எப்படிப்பட்டதான பயங்கரமான பிரச்சனைகள், கொடுமையானவருடைய வார்த்தைகள், அப்படியே நம்முடைய நமக்கு ஏற்படுகிற நம்மை தாங்க முடியாத வேதனைகள், அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய மனதை அவ்வளவு வேதனைப்படுத்தும் போது, ஆனால் நமக்கு தாங்கக்கூடிய பலன் இல்லாத போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரிடம் நாம் செல்லும் போது அவரே நமக்கு என்ன செய்கிறார்? பலனாக இருந்து நம்மை பலப்படுத்துகிறவனாக இருக்கிறார். நம்ம துவண்டு போய் இது இனிமேல் என்ன செய்வது என்று கலங்கி தவிக்கும் போது, அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகளாகி இருக்கிற நமக்கு அவருடைய பலன் நம்மை பலப்படுத்துகிறது. நம்ம ஒன்று பலனற்று திராணி இல்லாமல் நாம் ஒன்றுமே நம்முடைய பாதத்திலே நாம் இருக்கும்போது அவருடைய பலன் நம்மை பலப்படுத்துகிறது. கண்பானவர்களே, இதுக்கு நாம் ஒரு தர்மமாக பார்க்கும்போது, சங்கீதக்காரன் தாவீது அநேக இடங்களிலே என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனே அப்படின்னு அவர் அருமையாக அந்த பலனை அவர் உணர்ந்ததினாலே அவர் அருமையாக இந்த காரியங்களை அவர் சொல்லியிருப்பார். சங்கீதம் 28:7வது வசனத்தை பார்க்கும்போது, சங்கீதம் 28:7 கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. அப்போ கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். அப்போ மறுபடியும் சங்கீதம் 29:11 பாருங்கள். 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பலனும் எனக்கு அடைக்கலமானவன் சொல்லி, என் பலனும் என் கேடகமானவன் என்று தாவீது விதமாக சொல்கிறார். அவர் அதை உணர்ந்திருந்தால், அவர் தன்னுடைய பலனற்ற சூழ்நிலையிலே கர்த்தர் அவரை பலப்படுத்தினது, கர்த்தர் அவருக்கு பலனாக, என் பலனாகிய கர்த்தாவே. எவ்வளவு எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் கூட சில காரியங்களால், சில காரணத்தினால் நாம் துவண்டு ஏழைகளாகிய நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் மாத்திரமே பலனாக இருந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். திறனற்றவர்களாக நாம் பல சூழ்நிலை, பல காரியங்கள், எல்லா இடங்களிலும் நாம் நெருக்கப்படும் போது, பல சூழ்நிலைகளோ மற்ற நம்முடைய பிரச்சனைகளிலோ எல்லா பக்கமும் நாம் நெருக்கப்படும் போது அவர் என்ன செய்ய நமக்கு திடனாக இருந்து நம்மை திடப்படுத்துகிறார், நம்முடைய இதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். நாம் துவண்டு அங்கே இங்கே அலைந்து எல்லா பக்கம் நாம் நெருக்கப்படும் போது நமக்கு நம்மை திடப்படுத்துகிறார், நம்முடைய இதயத்தை திடப்படுத்தியவராக இருந்து நம்மை தாங்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இதற்கு நாம் ஒரு உதாரணமா பார்ப்போமே. ஆனால் சங்கீதம் புத்தகத்திலே சங்கீதம் 18:13 பார்க்கும்போது அதுல என்னுடைய பலன் தான் சொல்லியிருக்கிறார். இந்த எளியவனுக்கு திடன் என்று சொல்லும் போது, சங்கீதம் 112:7வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 12 துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய். எல்லா பக்கங்களிலும் நெருக்கங்களும் பல பிரச்சனைகளாக நாம் இருக்கப்படும் போது, ஆனால் கர்த்தரை நாம் நம்பிக்கொண்டு இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தரை நம்பி இருக்கிறவனால் அவனுடைய இருதயம் என்ன செய்யும்? நம்பி திடனாய் இருக்கும். துர்ச்செய்தி கேட்கிறதுனால் பயப்பட மாட்டான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். ஏனென்றால் கர்த்தரும் திடப்படுத்தக்கூடிய தேவனாய் இருக்கிற. எந்த பக்கம் நெருக்கப்பட்டு, எந்த பக்கம் எல்லா சூழ்நிலையிலும் திடனற்றவர்களாக இருந்தாலும், ஆனால் கர்த்தர் மேல் மாத்திரம் நாம் நம்பிக்கை வைத்து கர்த்தருக்கு முன்பதாக நாம் நிற்கும் போது, அவருடைய சமூகத்தை தேடி நம்ம செல்லும் போது,
அவர் நம்மை திடப்படுத்தக்கூடிய தேவன். நம்முடைய நெருக்கங்களிலே நம்மை விட்டுவிடக்கூடிய தேவன் அல்ல. நம்மை ஒவ்வொருவரையும் அவர் திடப்படுத்தி நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் விசாரித்து அவர் நமக்கு அனுகூலமான தேவனாக இருக்கிறார். நமக்கு அரவணைக்கிறவர். நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர், ஆறுதல் அளிக்கிறவர். இப்படி ஒரு ஏழைக்கு பலனா இருக்கிறார், நெருக்கப்படுகிறவனுக்கு திடனாக இருக்கிறார். அந்த அந்த திடன் என்று பார்க்கும்போது இதற்கு உதாரணமாக நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும்போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும்போது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அன்பானவர்களே, நம்முடைய மற்ற எங்கே போனாலும் நமக்கு உள்ளொன்று பேசுவதும் புறமொன்று பேசுவதும் நம்மை மிகவும் கலங்கப்படுத்தக்கூடிய, நம்மை திடனற்றவர்களாகத்தான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே தான் என்ன செய்ய முடியும்? நம்மை திடப்படுத்தி கொள்ள முடியும். இங்கே தாவீது அதைத்தான். அவனை சுற்றி என்ன செஞ்சார்கள்? அந்த தாவீது மனுஷர்களும் என்ன செஞ்சாங்க? தாவீதுக்கு விரோதமாக அவன் என்ன செய்யறான்? மிகவும் என்ன செய்யறான்? நெருக்கப்படுகிறான் தாவீது. அந்த 6வது வசனத்திலே பார்க்கும்போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரரும் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசமாதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏன்னா அங்க சிக்லாக்கு அந்த அமலேக்கியர் எல்லாரும் என்ன செய்யறாங்க? படையெடுத்து சிக்லாக்குல எல்லாவற்றையும் கொள்ளையெடுத்துக்கிறாங்க. இவருடைய தாவீதுக்குடைய இருக்கிற எல்லா பொருட்களையும் என்ன செஞ்சுறாங்க? கொள்ளையிட்டு எல்லாவற்றையும் என்ன செஞ்சுறாங்க? எடுத்துக்கும்போது அவருடைய மனைவிமார்கள் எல்லாமே இப்படி. அப்போ அவனால என்ன செய்ய முடியல. ரொம்ப திடனற்றவனாக இருந்து கூட இருக்கிற மனுஷங்கள் கூட என்ன செய்யறாங்க? இப்படி ஆயிட்டு அவங்களை அப்படின்னு சொல்லி அவரை நெருக்கும் போது கர்த்தருக்குள்ளே அவன் தன்னை என்ன செய்கின்றான்? திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். கண்பானவர்களே, எத்தனை பக்கம் நமக்கு நெருக்கங்கள் இருந்தாலும், எத்தனை பக்கம் நம்மளுக்கு பாடுகளும், நம்மளுக்கு சொல்ல முடியாத காரியங்களும் நம்மை நெருக்கும் போது கர்த்தரிடத்தில் மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும்? இந்த திடனை நம்மை இதயத்தை நாம் என்ன செய்ய முடியும்? திடப்படுத்திக் கொள்ள முடியும். தாவீதை போல கர்த்தருக்குள் நாம் திடப்படுத்தி கொண்டு நாம் முன்னேறி செல்ல முடியும். உலகத்தையும் மற்றவர்களையும் நாம் பார்ப்போம். ஆனால் நாம் பின்னடைவர்களாக நம்ம என்ன செய்ய முடியாது? மேல் நோக்கி கர்த்தருடைய வாழ்க்கை நோக்கி, விசுவாச வாழ்க்கை நோக்கி நாம் என்ன செய்ய முடியாது? முன்னேறி செல்ல முடியாது. ஆனால் கர்த்தரை நோக்கி நாம் அவருடைய பாதத்தில் போய் நாம் இது பண்ணும்போது, அவரிடத்தை போய் நாம் சரணடைந்து அவரை நாம் நம்பியிருக்கும்போது அவருக்குள்ளே நாம் என்ன செய்ய முடியும்? நம்ம இதயத்தை திடப்படுத்தி கொள்ள முடியும். கர்த்தர் மாத்திரமே நம்மை திடப்படுத்த முடியவர். அடுத்தபடியாக 3வதாக நாம் பார்க்கும்போது பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். வெள்ளம் போன்ற காரியங்கள், அநேக விதமான பாடுகளும் பிரச்சனைகளும் காரியங்களும் வரும்போது, ஐயோ நம்மளுடைய உறவினர்கள் இருக்கிறார்களே, நம்ம அங்கே அதெல்லாம் ஒன்றுமே ஆபத்துக்கு நம்மளுக்கு அதாவது பிரச்சனைகள் பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது நம்மை பார்த்து ஒதுங்கக்கூடியவர்கள் தான் அநேகமாக இருக்கிறார்கள். எங்கே நம்மிடம் என்று உதவி கேட்டு விடுவார்களோ என்று நம்மை நோக்கி நம்மை பார்த்து ஒதுங்குகிறவர்கள் தான். ஆனால் கர்த்தர் நாம் போகும்போது நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? அறிந்து நமக்கு உதவி செய்ய வல்லவர். அதான் தாவீது அநேக இடங்களில் சொல்லியிருப்பான், தேவன் எனக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்று. சங்கீதக்காரர் அநேக இடங்களில் அவன் உணர்ந்ததுனாலே அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் என்ன செய்ய முடியும்? அவர் சொல்லியிருக்க. எனக்கு அன்பானவர்களே, நாம் கூட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு, அவர் நமக்கு எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளோ பெரிய பிரச்சனை, மழை போன்ற புயல் போன்ற சொல்ல முடியாத காரியங்கள் இருந்தாலும் கர்த்தனுடைய பாதத்தில் நாம் போகும்போது அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த அடைக்கலத்துக்குள்ளே நாம் இருந்தால் நம் சமாதானமாக நம் இளைப்பாற முடியும். அவருடைய சமூகம் மாத்திரமே நமக்கு மிகவும் அடைக்கலமானதாக இருக்கிறது. கண்டானாங்க நான் இங்கே பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக நம்முடைய தேவன் இருக்கிறார், வில்லனாக இருக்கிறார், திடனாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார். 4வது பார்க்கும்போது வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கு என்று பார்க்கிறோம். இப்போ வெயிலுக்கு ஒதுங்கணும். இங்கே சாதாரண உலகம் பார்க்கும்போது வரமானது அது நிழல் தரும். ஆனால் இந்த உலகப்புறமான இது காற்று மழை வரும்போது அதுவும் என்ன செய்ய முடியும்? புயல் காற்றோ பயங்கரமான காரியங்கள் எல்லாம் வரும்போது என்ன செய்யக்கூடியது? அதுவும் விழுந்து. அதனால் நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நிழலிலே நாம் தங்கும்போது
அது நம்மை எந்த நேரமும் நம்மை சேதப்படுத்தாது. அவருடைய நிழல் நம்மை ஆதரிக்கக்கூடியதாகவும் நம்மை அரவணைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. தான் சங்கீதம் 91:1 பார்க்கும்போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவர் அவருடைய நிழல் சர்வத்தையும் நம்ம எல்லாவற்றையும் நம்மை பாதுகாத்து நம்மை அந்த அவரால் எதுவும் இது அவரால் முடியாத நல்ல நம்முடைய தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், நம்மையும் சிருஷ்டித்தவர். அவருடைய உன்னதமான நிழலில் நாம் அவருக்குள்ளே நாம் மறைந்திருக்கும் போது அந்த உன்னதமான நிழல் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது அந்த நிழல். அப்புறமாக நம் சங்கீதம் 121:5 கூட பார்க்கும்போது, சங்கீதம் 121 சங்கீதக்காரன் நிவிதமாக சொல்கிறார், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் எவ்வளவு நாம் எப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளாலே ஆண்டவர் நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். நாம் கலங்கி தவிக்க வேணாம். இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். நமக்கு பலனும், நமக்கு திடனும், நமக்கு அடைக்கலமும், நமக்கு நிழலுமாகி இப்படிப்பட்ட தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரே, இப்படிப்பட்ட தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறாரே, இப்படிப்பட்ட தேவனை நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சுதந்திரமாக அவரை தகப்பன் என்று அழைக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. இப்படிப்பட்ட காரியத்தை நாம் நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வத்தினுடைய பாதுகாப்புக்குள்ளும், இந்த தெய்வத்தினுடைய அடைக்கலத்தின்குள்ளும், பலனுக்குள்ளும், திடனுக்குள்ளும், அவருடைய நிழலுக்குள்ளும் இருந்து அவர் எப்பொழுதும் நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து போற்றவும் புகழ்ச்சி அவரை இதயத்தின் ஆழத்திலிருந்து துதித்து அவரை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் விதமாக நாம் அவரை போற்றி துதித்து அவருடைய மகிமைக்காக ஜீவிக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.